அது 23வது சூன்னிகை. அதாவதஞ்சர்த்தம் அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் அப்படின்னு சொன்னது என்ன? கீழே சொன்னார், அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டோ. என்ன சுவாமி இது? ஏன்னா இறைநிலை அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ காலட்சேபத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, பிராப்திய பிரம்மணு ரூபம் பிராப்திய பிரத்யா, அது ஒன்று தான் அர்த்த பஞ்சகம்ங்கிறது இல்லை. அது ஒரு ஸ்லோகம் அதில் இருக்குது. அது அர்த்தங்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறோமே தவிர, பிராப்திய பிரம்மணு ரூபம் பிராப்திய பிரத்யகாத்மனா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேதா சேதிகாச புராணகாக முனையஸ்ய மகாத்மானஹா வேத வேதாந்தமேதினஹா மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேர்கோன் யாழினிசை வேதத்து இயல். வேதங்கள் என்ன, வேதாந்தங்கள் என்ன, அந்த அர்த்தங்களைத்தான் முக்கியமாக பிரதிபாதிக்கின்றது. அவை என்ன? அதாவது என்ன? இறைநிலை, உயர்நிலை, உபாய நிலை, விரோதி நிலை, பேச்சின் நிலை. இதுதானே சொல்ற. மிக்க விரநிலை, மெய்யாம் உயிர்நிலை, தக்க நெறி, தடையாகி தொக்கியல், ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குரு ஏற்போன். 5 சொல்லிட்டாளா? இறைநிலை, உயர்நிலை, உபாய நிலை, விரோதி நிலை, பேச்சினுடைய நிலை அப்படிங்கிறத அர்த்த பஞ்சகம். அப்போ வேத வேதாந்தங்கள் சொல்றது இந்த 5 அர்த்தங்களை தான் சொல்லுது. பிராப்யனான எம்பெருமானுடைய ஸ்வரூபம் என்ன? அதுதான் இறைநிலை. பிராப்தாவான சேத்தனுடைய ஸ்வரூபம் என்ன? அதுதான் ஜீவாத்மாவனுடைய நிலை, உயிர்நிலை, ஸ்வஸ்வரூபம். எம்பெருமானை அடைவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய வழியினுடைய ஸ்வரூபம் உபாய நிலை. எம்பெருமானை அடைவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய உபாயத்தினுடைய ஸ்வரூபம் 3ஆச்சு. 4வது அடைந்து பெற வேண்டியதான பேத்தினுடைய ஸ்வரூபம். அடைஞ்சுட்டு என்ன பண்ணணுங்க அப்படின்னா, பேரு அப்படின்னு சொல்லப்படுகிற விடு வேறு அப்படிங்கிற மாதிரி அதுதான் அங்கே போய் அடைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன? பேச்சினுடைய ஸ்வரூபம். அப்பேற்றை அடைய ஒட்டாமல் இருக்கக்கூடிய பிரதிபந்தகங்கள், விரோதிகள், அதனுடைய ஸ்வரூபம் என்ன? இதைத்தான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்மாழ்வாருடைய, அதாவது நம்ம திருவாய்மொழியினுடைய தனியன் கூட நம்ம சேவிக்கிறோம். ஆஹா, இதெல்லாம் நமக்கு சொல்லுது. திருமந்திரத்தில் பிரணவத்தாலே சேதனஸ்வரூபத்தையும், திருமந்திரத்தில் என்னென்ன இருக்கு? பிரணவத்தில் சேத்தனனுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. நமஸ்ஸாலே விரோதியினுடைய சுரூபத்தை சொல்லுகிறது. அதாவது நமஸ்ஸாலே விரோதியினுடைய சுரூபத்தையும் உபாயத்தினுடைய சுரூபத்தையும் சொல்லுகிறது. நாராயண பதத்தாலே பரமபுருஷனுடைய சுரூபத்தை சொல்லுகிறது. சதுர்த்தியாலே புருஷார்த்த சுரூபத்தை சொல்லுகிறது. அப்ப இந்த திருமந்திரமே எப்படி இருக்கு? அர்த்த பஞ்சக பிரதிபாதகமாக உள்ளது. எப்படி? திருமந்திரத்தில் பிரணவத்தில் இருக்கிறது சேதனஸ்வரூபம். நமசப்தத்தாலே சொல்றது விரோதியையும் உபாயத்தினுடைய சுரூபத்தையும் சொல்லுகிறது. நாராயண பதத்தாலே பரபிரம்மம் பரமபுருஷனுடைய சுரூபத்தை சொல்லுகிறது. சதுர்த்தியாலே புருஷார்த்த ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. அப்படின்னா இந்த அர்த்த பஞ்சகமே அப்படியே எம்பெருமான் திருமந்திரத்தில் இருக்கிறது பூரவே அர்த்த பஞ்சகம் உள்ளது அப்படிங்கிறத இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். அப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் இல்லை. ஆஹா,